இதுக்கப்புறமா இத அங்கயோட நிறுத்தாம, எப்படி இத வந்து ஒரு கெரியரா எடுத்துட்டு போணும் அப்படின்ற உங்களுக்கு எப்ப இந்த தாட் வந்துச்சு? ஏன் இத எடுத்துட்டு போணும் அப்படின்ற ஒரு தாட் நீங்க போனீங்க? ஆக்சுவலா என்ன அப்டின்னா, என்னோட பேஷன ரொம்ப நாளா வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ம்ஹ்ம். 4, 5 வருஷமா அதுக்கு பின்னாடி எஃபோர்ட் போட்டிருந்தேன். வாட் இஸ் மை இக்கிகாய்? என்னோட ம். இக்கிகாய் ஆஃப் லைஃப்ங்கிறது என்னவா இருக்கும்? அந்த 4 காம்போனன்ட்ஸ் ஆஃப் இக்கிகாய் இருக்கும்ல. வாட் வாட் டூ யூ லவ் டூ டூ? வாட் ஆர் யூ குட் அட்? அண்ட் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ்? அண்ட் கேன் யூ மேக் மனி அவுட் ஆஃப் இட்? இந்த 4 விஷயம் ம். வந்து எல்லாருமே சொல்லும்போது எனக்கு வந்து சில பேர் டிராவல் பண்ணது பிடிக்கும்பாங்க. சில பேர் குக் பண்ணது பிடிக்கும்பாங்க. சில பேர் ம். கார்டனிங் பிடிக்கும்பாங்க. எனக்குள்ள ம். ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். நமக்கு அப்படி சுட்டு போட்டாலும் ஒண்ணுமே வரமாட்டேங்குது. நான் ஐ ஹேவ் ட்ரைட் மல்டிபிள் திங்ஸ் எனக்கு அது வரவும் இல்ல. அதுக்காக ரைட். நெறைய கோர்ஸ் எல்லாம் நான் என்ரோல் பண்ணி செக் பண்ணி வந்திருக்கேன். அந்த மாரி மாடியூல்ஸ்லாம் எடுத்து, ம். நமக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னு சொல்ட்டு. அண்ட் தென் வென் ஐ ஃபவுண்ட் அவுட் திஸ் இஸ் வாட் ஐ அம் கேப்பபிள் ஆஃப், ஐ வாஸ் சோ ஹேப்பி அண்ட் சோ ரிலீஃப். ஃபர்ஸ்ட் திங் எனக்கு அந்த ரைட். ஒரு ரிலீஃபே கிடைச்சது. முதல்ல. ஆனா நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, ம்ஹ்ம். தோ ஐ ஐடென்டிஃபைட் நான் வந்து அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில வரல. என்னோட ஆஃபீஸுக்கு வாலுக்குள்ள இருக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் எல்லாம் பண்ணனே ஒழிய, அத தாண்டி நான் வெளிய இத எடுத்துட்டு போணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேனே ஒழிய, ஆக்ஷன் எடுக்கல. ஆக்ஷன் தட் டூ எடுக்கல. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ரைட்? கண்டிப்பா. அப்பதான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் வந்து ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசத்துக்கு அப்புறமா ஒரு பெர்சன் கிட்ட கனெக்ட் பண்றேன். என்னோட ம். ப்ராசஸ் ரிலேட்டடா ஒரு பெர்சன் எனக்கு கால் பண்றாங்க. அவர் பேரு மகேஸ்வரன். அவரு வந்துட்டு "நீங்க தானே அந்த ஈவென்ட் ஹோஸ்ட் பண்ணீங்க." ஹி இஸ் அ நியூ ஜாயினி. ம். "ஆமா நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன்." அப்படின்னா, "நீங்க ப்ரொஃபஷனல் எம்சியா? வெளிய ஹோஸ்ட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்லங்க அப்படிலாம் இல்லங்க. யூ ஹேவ் அன் அமேசிங் டேலண்ட். நீங்க ஏன் வெளிய ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொன்னாரு. இல்ல எனக்கு வெளியில வந்து எனக்கு பேக் தென் நான் சோசியல் மீடியாலயும் இல்ல. எனக்கு எப்படி ட்ரை பண்ணணும், எங்க ட்ரை பண்ணணும்னு எந்த ஐடியாவுமே இல்ல. சோ ஐ ரைட். ஜஸ்ட் டோல்ட் ஹிம் எனக்கு ஐ அம் ஜஸ்ட் கன்ஃப்யூஸ்ட் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படிங்கும்போது, ஹி டோல்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க யூடியூப் சேனல்லாம் ட்ரை பண்ணுங்க. வெளிய எம்சிஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்கலாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொன்னாரு. ம். அதுதான் வந்து எனக்கு வந்து மண்டையில உரைச்சதுன்னு நெனைக்கிறேன். ஒரு ஆ டர்னிங் பாயிண்ட் ஆஃப் யூர் ஆமா. லைஃப்ன்னு அவரு என்ன சொல்லணும். சொன்னாரு அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் எனக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி உட்கார்ந்திருக்க மாட்டேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்பா! அந்த மாரி நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் தேவைன்னு நான் நெனைக்கிறேன். நம்மள வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, நெகட்டிவா ஒருத்தவங்க சொல்லப்போது நம்மள தாக்கும் அது. பாசிட்டிவா சொல்றத விட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து தாக்கும்போது, "இது நீ யாரு சொல்றதுக்கு?" அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஒரு வெறி வரும் தெரியுமா? ஐ திங்க் தட்ஸ் கிரேட்.